கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் தனியார் பேருந்திலிருந்து தவறி விழுந்த மாணவிகள் 2 பேர் படுகாயமடைந்தனர். ஆண்டிக்குப்பம் அருகே தனியார் பேருந்து சென்றபோது சாலையை ஒரு மூதாட்டி கடந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பேருந்து ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்டதால் பேருந்தினுள் இருந்த மாணவிகள் 2 கீழே தவறி விழுந்து படுகாயமடைந்தனர். இதையடுத்து மாணவிகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் இதுபோன்று கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டில் பயணம் செய்து வரும் நிலை தொடர்ந்து நீடிப்பதாகவும் திறனற்ற ஸ்டாலின் அரசு போதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகேசமங்கையில் உள்ள மங்களநாத சுவாமி கோவிலில் கால் கடுக்க காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். அரிதாக காட்சியளிக்கும் பச்சை மரகத நடராஜர் சிலையை சந்தனக்காப்பு கலைத்து பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவதால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் குவிந்தனர். நிர்வாக திறனற்ற திமுக அரசின் அறநிலையத்துறை முறையான முன் ஏற்பாடுகளை செய்யாததால் பக்தர்கள் தங்கள் குழந்தைகளுடன் 4 மணி நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டது. செங்கல்பட்டில் விளம்பர முதல்வர் ஸ்டாலின் வருகைக்காக போடப்பட்ட தார் சாலை முற்றிலும் சேதமடைந்துள்ளது. கடந்த மாதம் ஸ்டாலின் வருகையின் போது ஏராளமான விதிமீறல்கள் நடைபெற்றது ஆதாரத்துடன் வெளியானது. மருத்துவமனை வளாகம் அருகே அமைக்கப்பட்ட தார் சாலை 1 மாதம் கூட நிறைவடையாத நிலையில் முற்றிலுமாக சேதமடைந்து திமுகவின் ஊழலை வெளிப்படுத்தியுள்ளது. இதையடுத்து அங்கு புதிய தார் சாலை அமைக்கப்படுவதை கண்ட பொதுமக்கள் தங்கள் வரிப்பணம் தீய சக்தி திமுக ஆட்சியில் பல வகையிலும் வீணடிக்கப்படுவதாகவும் கொள்ளையடிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வரும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் சேலத்தில் மிகப்பெரிய பேரணி மற்றும் மாநாடு நடைபெறும் என விவசாயிகள் சங்க மாநில தலைவர் சின்னசாமி தெரிவித்தார். சேலம் மத்திய பேருந்து நிலையம் அருகே தமிழக விவசாயிகள் சங்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த விவசாயிகள் சங்க மாநில தலைவர் சின்னசாமி, ஸ்டாலின் அரசு கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். புன்னம்புழா அணை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், வைகை குண்டாறு அணை திட்டத்தை இணைக்க வேண்டும் என்று பல்வேறுபட்ட கோரிக்கைகளை இந்த ஜூலை 5 பேரில் கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைக்க இருக்கின்றோம். அந்த கோரிக்கைகளை வலியுறுத்த இருக்கின்றோம். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேருந்து நிலையம் அருகே கொடுக்கப்பட்டுள்ள குப்பைகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பேருந்து நிலையம் அருகே கொட்டப்பட்டுள்ள இறைச்சி கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளில் இருந்து துர்நாற்றம் வீசுவதால் கடும் இன்னலுக்கு ஆளாவதாக பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் சுகாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரியில் அரசு பேருந்து பாதி வழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். கூடலூரிலிருந்து பாட்டவயல் சென்ற அரசு பேருந்து ஆமைக்குளம் பகுதியில் பழுதாகி நின்றது. இதனால் அந்த பேருந்தில் பயணித்த அனைவரும் அடுத்து வரும் பேருந்துக்காக சுமார் 1 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. விடியா திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் இத்தகைய சம்பவங்கள் வாடிக்கையாகி வருவதாக பயணிகள் அதிருப்தி தெரிவித்தனர்.